So what's the title of Principle of Inheritance and Variation is continuing. The important title, Inheritance of One Gene. So genetic trait, a gene is designed to take the information from one generation to another generation. It is the importance of investigation made by the scientist. Here, Gregor Mendel laid a foundation for this genetical engineering with the help of various experiments, especially in the pea plant, Pisum sativum, தமிழ்ல சொன்னா பட்டாணிக் செடி. அதில் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன்கிற ஃபர்ஸ்ட் டைட்டில் எடுத்துக்கிறோம். ஜீன்கிற பேரையே அறிமுகப்படுத்துகிற அது ஜீனுக்கு முன்னாடி ஃபேக்டர் காரணிகள் அப்படிங்கிறத இந்த சயின்டிஸ்ட் தான் அறிமுகம் பண்ணுறாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படி அவர் சொல்லுவதற்கான பரிசோதனைகளில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல சொன்ன டிஃப்ரெண்ட் கேரக்டர், கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் பேர் வச்சு தான் இப்போ 7 விதமாக பண்ணுறதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அது முதல்ல எடுத்தது ஒரு பிளான்ட், இப்போ பைசம் சர்டன் பிளான்ட் எடுத்துக்கிட்டாருன்னா அதில் ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு, டுவார்ஃபாக இருக்கிற குட்டையாக இருக்கிறது, அதை ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறாரு. இப்போ அதோட இன்ஹெரிட்டன்ஸை, அதாவது அடுத்த சந்ததியை ஸ்டடி பண்ணுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, டால் அண்ட் டுவார்ஃப் ரெண்டையும் செல் பாலினேஷன் பண்றாரு. அப்படி பண்றப்ப முதல்ல கிடைக்கிற அந்த ஜெனரேஷன் ஃபீலியல் ஜெனரேஷன், F1 ஜெனரேஷன், முதல் சந்ததி. அதை வந்து F1 அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றோம். அப்ப மெண்டல் அப்சர்வ்டு ஆல் வேர் டால். Mendel observed after the cell pollination of tall and the dwarf plant, Mendel observed all were tall, none was dwarf. The word is very much important. எல்லாம் உயரமா இருக்கு, குட்டை எதுவுமே இல்லை. குட்டையான சந்ததி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரல. முடிஞ்சுதா? அடுத்து என்ன பண்றாரு, இதுல ஒரு முக்கியமான விஷயம், F1 always resembled any one of parent, that the trait of the other parent was not seen. மேல் ஃபீமேல் இருக்குன்னா அதுல ஏதோ ஒரு பேரண்டோட பண்புகளை மட்டும் வெளிப்படுத்துறது முதல் சந்ததி. அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு மெண்டல் என்ன பண்றாரு, திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கிடைச்ச அந்த பிளான்ட்டோட விதையை வளர்த்து அதுலேருந்து வரக்கூடிய ஆங்கரையும் அந்த அடுத்த இன்னொரு விதையிலேருந்து வர்றது அந்த பிஸ்டில, அதாவது ஸ்டிக்மாவோட சேர்த்து அந்த கார்டனில் போட்டு திருப்பி உற்பத்தி பண்ணி பார்க்குறாரு. அப்போ வர்றது F2 ஜென்ரேஷன். F1ல கிடைக்கிறத அப்படியே செல் பாலினேட், என்ன கிடைக்குதோ அதை மேலாகவும் ஃபீமேலாகவும் வச்சுக்கிட்டு அந்த அடிப்படையில் அவர் F2 ஜென்ரேஷனை பார்க்குறாரு. அந்த F2 ஜென்ரேஷன் அவருக்கு கிடைச்சது என்னன்னா 3:1ங்கிற ரேஷியோ. 4 பிளான் கிடைக்குது, அதில் 3:1 ரேஷியோ கிடைக்குது. அந்த 4ல் 1 வந்து டுவார்ஃப் வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் கிடைக்காத 1 செகண்ட் ஜென்ரேஷனில் வெளிப்படுது. மீதி இருக்கிற 3 டால் பிளான்ட்டாக வருது. அப்போ 1/4 ஆஃப் த பீ பிளான்ட் வந்து டுவார்ஃப் ஆகும். 3 of the 4, 4ல் 3 of the pea plant tall ஆகும். 1:3 ரேஷியோட வந்தது. ஸோ வாட் ஆல் த அந்த F1 ஜெனரேஷன் ஆல்ரெடி தட் இஸ் ஹிடன், அதாவது வித்தவுட் கமிங், வித்தவுட் சீன் பை ஹிம், கேன் ஆல்சோ பாசிபிள் டு சீன் இன் த நெக்ஸ்ட் F2 ஜெனரேஷன். அப்போ F1ல கிடைக்காத ஒன்று F2 ஜெனரேஷனில் கிடைச்சிருக்கு. அதுதான் அந்த குட்டையான ஒரு பிளான்ட் கிடைச்சிது. அதை கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படி வந்தது? இப்போ பேரண்ட் பிளான்ட் எடுத்துக்கணும், அது டால் மேலாகவும் டுவார்ஃப் ஃபீமேல் ஆகும், அல்லது இந்த ஃபீமேல் மேல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறப்ப F1ல டால் வருது, எல்லாமே டாலாக இருக்கு. அது எப்படி எல்லாமே டாலாக இருக்கு? இப்போ டால் அண்ட் டுவார்ஃப் கிராஸ் பண்ணுறப்ப
இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி இது எப்படி வருதுன்னு சொல்றேன். மெண்டல் என்ன பண்றாரு, ஒரு டெக்னிக்கலா he named the plant tall அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் பயன்படுத்துறாரு. அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் he used the alphabetic letters. கேபிட்டல் டி அப்படின்னா tall plant, கேபிட்டல் டி அப்படிங்கிற ரெண்டு வைக்கிறாரு. அப்புறம் ஸ்மால் டி இந்த ஸ்மால் டிங்கிறது டுவார்ஃபோட ஐடென்டிஃபிகேஷன். அப்போ ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறாரு. ஏன் டி யூஸ் பண்ணேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக அதே லெட்டரை டாமினன்ட் கேரக்டருக்கு கேபிட்டல் டி ஆகும், ரிசசிவ் கேரக்டருக்கு ஸ்மால் டி ஆகும் யூஸ் பண்ணுறாரு. இது அப்படியே பயன்படுத்துறாரு. எது டாமினேட் பண்ணுதோ அந்த கேரக்டருக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்றாரு. எது ரிசசிவா இருக்கோ, அதாவது ஒடுங்கு தன்மையா இருக்கோ, அதுக்கு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்றாரு. அப்ப ரொம்ப எளிமையா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன, இப்ப கேபிட்டல் டிங்கிறது என்ன, டாமினன்ட் ஓங்கு தன்மை உள்ளது. ஸ்மால் டி என்ன, ஒடுங்கு தன்மை உள்ளது. ரொம்ப எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கிராஸ் பண்றாரு, செல்ஃப் வாலிடேஷன் பண்றாரு. அப்படி பண்றப்ப பாருங்க, ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்கு வந்து புன்னட் ஸ்கொயர்னு பேர். இதை கண்டுபிடிச்சவரே ஒரு பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அவர் பேரும் புன்னட் தான். அவர் பேர்ல இது புன்னட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மாதிரி எளிமையா இருக்கு. இப்போ இந்த கேபிட்டல் டிங்கிறது ஹோமோசைகஸ் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி. அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தா அது ஹோமோசைகஸ் டாலே. இங்கே ஸ்மால் டினா ஹோமோசைகஸ் ரிசசிவ். அப்படி எடுத்துக்கிட்டு இங்கே கிராஸ் பண்ணுறப்ப இங்கே பாருங்க, ஒரு ஸ்கொயரில் டி, இங்கே ஒரு டி வச்சுக்கிட்டாரு, இங்கே ஸ்மால் டி வச்சுக்கிட்டாரு. இதையும் கிராஸ் பண்ணால் கிடைக்கும், ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி கிடைக்குமா? அதே மாதிரி இங்கே கேபிட்டல் டி இருக்கு, இங்கே ஸ்மால் டி இருக்கு, அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குமா? அப்புறம் இங்கே ஒரு கேபிட்டல் டி இருக்கு, வந்துடும், இங்கே இருக்க ஸ்மால் டி கிடைக்குமா? இங்கே கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. ஆக எல்லா இடத்துலையுமே கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கு. இந்த கேபிட்டல் டி டாமினன்ட் கேரக்டர், ஸ்மால் டி ரிசசிவ் கேரக்டர்னால இந்த ஸ்மால் டியோட கேரக்டர் வெளிப்படாமலேயே முதல் ஜெனரேஷன்ல எல்லாமே டாலா வந்துடுது. ஏன்னா கேபிட்டல் டி டாமினன்ட் கேரக்டர்னால ஓங்குத்தன்மை அதிகமா இருக்கிறது. ஓங்குத்தன்மையா F1 ஜெனரேஷன்ல வருது. ஒடுங்குத்தன்மை மறைஞ்சிருக்கு F1 ஜெனரேஷன்ல. ஸோ in a homozygous tall, it is already, it is possess a dominative character. The dominant character always dominate the recessive character. So the recessive character automatically or naturally will not be appeared. Hence it is always be hidden. But its character will not be appeared or expressed in the F1 generation. Only the dominant character of tall characters are always expressed in the F1 generation. இதை அழகாக கண்டுபிடிக்கிறார். இப்படி கிடைக்கிறப்ப அடுத்த ஜெனரேஷன் நம்ம என்ன சொன்னோம், F2ல F1ல என்ன கிடைச்சதோ அது அப்படியே கிராஸ் பண்றாருன்னு சொன்னோம். அப்போ எல்லாமே கேபிட்டல், அதில் எப்படி கிடைச்சது, கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைச்சது. அதே மாதிரி கேபிட்டல் டி ஸ்மால் டி. இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி அதாவது செல்ஃப் பாலினேட் திரும்ப பண்றாரு ரெண்டாவது ஜெனரேஷன்ல. அப்படி பண்றப்ப இங்கேயும் கேபிட்டல் டி இங்கேயும் கேபிட்டல் இருக்கிறதுனால பியூரான டால் கேபிட்டல் டி கிடைக்குது. அப்புறம் கேபிட்டல் டி ஸ்மால் டி இதோட இதை கிராஸ் பண்றது கிடைக்குது. அடுத்து கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது. இங்கே ஸ்மால் டி. ஸோ ரிசர்சிவ் கேரக்டர் ஒரு பியூர் கேரக்டரும், டாமினன்ட் கேரக்டர் ஒரு பியூர் கேரக்டரும். அப்ப இது பீனோடைப்பிக்கா பார்க்குறப்ப, அதாவது வெளி தோற்றத்தில் பார்க்குறப்ப 3:1 கிடைக்குது. அதாவது 3 உயரமான கேரக்டர், இதுல ஒரு உயரமான கேரக்டருக்கு, இதுல ஒரு உயரமான கேரக்டருக்கு, இதுல ஒரு உயரமான. ஏன்னா இங்க கேபிட்டல் டி இருந்துட்டே இருக்கு. அது ஓங்கு தன்மை உள்ளதுனால அந்த ஒடுங்கு தன்மை உள்ள ஜீனை குறைச்சிட்டு வெளிப்படுத்துறப்ப ஓங்கு தன்மை உள்ள உயரம் வெளிப்படுது. இங்க ரெண்டுமே ரிசசிவா இருக்கிறதுனால இங்க கேபிட்டல் டியே இல்லாததுனால பியூர் வெரைட்டினால இந்த ஒண்ணு வெளிப்படுது. இது பீனோடைப்பிக்கா இருக்கு. ஜீனோடைப்பிக்கா பார்ப்பதா ஜெனட்டிக்கலா பார்க்கறப்ப இதுல ரெண்டுமே பியூரான டாப். ஸோ அதனால 1:2. இந்த 2 என்னன்னா
ஒரு கேபிட்டல் டி, ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி, ஸ்மால் டி இருக்கு. ஸோ இதுல ஓங்குத்தன்மை ஒடுங்குத்தன்மை சேர்ந்து இருக்கு. இருந்தாலும் அது வந்து உயரம் தான். இது வந்து ஒன்று வந்து பியூரா ஒடுங்குத்தன்மை உள்ள இந்த ஜீன் வெளிப்படுறதுனால இது 1:2 ஜீனோடைபிக் ரேஷியோன்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு என்னடா காரணம், இப்படி கேரக்டர் வெளிப்படுறதுக்கு இத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று ஒரு காரணி இதை எடுத்துக்கிட்டு அடுத்த சந்ததிக்கு போகுது. ஸோ அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் passed from one generation to another generation with the help of factors or gene. ஒரு காரணி தான் இந்த கேரக்டர் ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகுது. அதுக்கு ஜீன், மரபு அணுக்கள் அல்லது மரபு பண்புகள் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்ப based on this observation Mendel proposed something was being stable passed down unchanged from parent offspring. அதாவது நல்ல வார்த்தை, unchanged from parent offspringனா மாறாம ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகுது. அப்ப அந்த மாதிரி இருந்தா கேமிட்ஸ்ன்னு சொல்றோம். இப்பதான் நமக்கு முக்கியமான விஷயத்துக்கு வரும். கேமிட்னு சொல்றோம். அந்த கேமிட்ட ஜீன்னு சொல்லலாம். அந்த ஜீன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கேரக்டருக்கு 2 அல்லீல இருக்கு. ஒரு கேரக்டர்னா 2 அல்லி. ஏன் அப்படி சொல்றோம்னா மியாசிஸ் நடக்கிறப்ப குன்றல் பகுப்பு நம்ம குரோமோசோம் ரெடக்ஷன் டிவிஷன்ல மியாசிஸ்ல குரோமோசோம் ஒரு ஆஃபட் ரெடக்ஷன் டிவிஷன் ஆகுது. அப்படி ஆகிறப்ப என்ன நடக்குது, ஒரு 2 குரோமோசோம் இருக்குன்னா இங்கேயும் அதே கேரக்டர் இங்கேயும் அதே கேரக்டர் இருக்கும். இது வந்து இன்னொரு ஜெனரேஷன் போகிறது, இது அங்கேயே இருந்தது. ஸோ ஒரு பேரண்ட்டு தான் பிரித்து கொடுக்குது, அதாவது தன்னிட்ட இருக்க கேரக்டரை பிரித்து கொடுக்குது. ஒரு பிளான்ட்டோட உயரம், பிளான்ட்டோட கலரு, பிளான்ட்டோட ஹைட்டு, பிளான்ட்டோட ஃப்ளவர்ஸ் கலரு, ஃப்ரூட்ஸோட ஸ்ட்ரக்சரு, இது எல்லாமே ஜீனா அதோட குரோமோசோமில் பதிவாயிருக்கும் இல்லையா? அது நம்ம டிஎன்ஏ பின்னாடி படிக்கணும். பட் இப்போ வரைக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இது ஒரு கேமிட்டாக பிரியுதுங்கிறார். இப்போ எப்படி பிரியுது? கேபிட்டல் டி ஏன் 2 இருக்கு? இது கேமிட்டாக பிறப்போ ஒன்றா மாறும், இன்னொன்று அடுத்த ஜெனரேஷன் போகும். இப்போ இது கேபிட்டல் டி, ஒரு நிமிஷம், இது வந்து பேர் ஆஃப் அல்லீல் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு டால்னு சொல்றோம், அந்த டுவார்ஃப் கிராஸ் பண்றோம். இது கேபிட்டல் டி, இது கேபிட்டல் டியா இருக்கு, இது ஸ்மால் டியா இருக்கு. அதாவது ஒரு ஜீன் தான் 2 அல்லீலா இருக்கு, இதுவும் ஒரு ஜீன் தான் 2 அல்லீலா இருக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா இது என்ன கேமிட்டா ஸ்மால் டி கேபிட்டல் டியாவும், இது ஒரு கேபிட்டல் டியாவும், இது ஸ்மால் டியாவும், இது வந்து கேமிட்டா பிரியும். ஏன்னா ஒரு ஜெனரேஷன் போகிறப்ப குரோமோசோம் வந்து ரெடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ்க்கு அப்புறம் தனியாக போகுது. அப்படி போகிறப்போ அதில் ஒரு அல்லீல், அந்த ஒரு ஜீனில் இருக்கிற ஒரு பேரில் ஒரு அல்லீல் வெளியில் வந்துடுது, இன்னொரு அல்லீல் இன்னொரு இடத்துக்கு போகுது, இன்னொரு அல்லீல் இப்படி போகுது. இது பிரிஞ்சு தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேமிட்ஸ், இது ஒரு கேமிட்ஸ், இது ஒரு கேமிட்ஸ், இது ஒரு கேமிட்ஸ், பிரிஞ்சதை சேர்க்குறோம். அதே மாதிரி இது ஒரு கேமிட்ஸ், இது ஒரு கேமிட்ஸ், இந்த கேமிட்ஸ் உள்ள அல்லீலா இருக்கு. ஜீனா இருக்கிறது ஒரு பேர அல்லீலா இருக்கு. அந்த அல்லீல் தான் இந்த கேரக்டரை கேமிட்டா மாற்றி திரும்ப சைகோட்டில் அந்த மறுபடியும் குரோமோசோம், அந்த குரோமோசோம் வந்துடும், இந்த குரோமோசோம் வந்துடும். இதில் ஒரு அல்லீல் இருக்கும், அதில் ஒரு அல்லீல் இருக்கும், 2 சேர்ந்து ஜீன்கிறோம். அது ஒரு கேரக்டர் டிசைட் பண்ண வைக்குது, டிட்டர்மின் பண்ண வைக்குதுங்கிறதான் இதோடைய கண்டுபிடிப்பு. ஸோ ஜீன் இஸ் த யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஜீன் தான் ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட அழகு, அடிப்படை அழகு. இந்த யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மிக முக்கியமாக இருக்கிறது ஜீன். அந்த ஜீன் எப்படி இருக்குன்னா பேரா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு, அதுக்கு பேர் அல்லீல். இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கிறதுனால இந்த கிராஸ்க்கு ஒரு பேர் இருக்காங்க. இது என்னன்னா சிங்கிள் டைப்பா ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிறதுனால இது மோனோ ஹைபிரிட் கிராஸ். மோனோ
ஹைபிரிட் கிராஸ். ஏன்னா இது ஒரு கேரக்டர். இதில் வந்து இந்த கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கேரக்டர் தான், டால் மட்டும்தான். இங்கே டுவார்ஃப் மட்டும்தான். ஸோ டால் அண்ட் டுவார்ஃப்ங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் எடுத்து கிராஸ் பண்ணுறதுனால மோனோ ஹைபிரிட் கிராஸ். இப்போ மோனோ ஹைபிரிட் கிராஸ் மூலமாக நமக்கு கிடைக்கிற மேத்தமெட்டிக்கல் ரேஷியோ என்னன்னா 3:1. அது வந்து பீனோடைபிக் ரேஷியோ. வெளிப்புற தோற்றத்தில் 3 உயரமாகவும் 1 குட்டையாகவும் கிடைக்குது. ரெண்டாவது அதை 1:2:1 பார்க்கலாம். அது வந்து ஜீனோடைபிக் ரோஸ். ஜெனட்டிக்கலாக பார்க்குறப்ப, உள்புறத்தில் பார்க்குறப்ப கேபிட்டல் டி அது ஒரு பியூர் டால், ஸ்மால் டி பியூர் ரிசசிவ் டுவார்ஃப் வந்துருச்சுங்களா. ரெண்டு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கிறதுனால அது ரெண்டுன்னு போட்டுக்கிறோம். அப்போ 1:2:1ங்கிறது ஜீனோடைபிக் ரேஷியோ. இது வரைக்கும் இதனுடைய மிக முக்கியமான அடிப்படை பண்புகளை நம்ம லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அது பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸும் சொல்கிறோம். இதை தான் அவரை கண்டுபிடிச்சிட்டு இந்த from the observation that the recessive parent trait of expressed without any blending in the F2. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, F1 ஜெனரேஷனில் எல்லாமே டாலாக வருது. அது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எல்லாமே டாலாக இருக்குது. பட் F2 ஜெனரேஷனில் F1ல மறைஞ்சிருந்தது அப்படியே வெளியில் வருதுன்னா, அப்போ இந்த F1ல ஒரு கேரக்டர் பிளெண்டிங் ஆகாமல் F2ல பியூராக அப்படியே வெளிப்படுது. அது ரிசர்சிவ் கேரக்டர் ஆகிற டுவார்ஃப் அப்படிங்கிறது அந்த சயின்ஸ்க்கு ஒரு அப்சர்வேஷனுக்கு வந்தது. அதே அவர் பார்க்குறப்ப இந்த கேரக்டர் நம்ம ஏன் இது இப்படி வருதுன்னா, சிங்கிள் அல்லீல் வந்து அந்த கேமெட்ஸில் ஒரு அல்லீல் ஒரு கேரக்டர் எடுத்துட்டு ஒரு ஜீனில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் பேர் ஆஃப் அது வந்து கேமெட்டா பிரிஞ்சு திரும்பி கேமெட்டா அது F2 ஜெனரேஷனில் ரீயூனியன் ஆகிறப்ப, செல்ஃப் பாலினேஷன் ஆகிறப்ப அதோட பேர் திரும்ப ஒன்றா சேர்றப்ப அதோட கேரக்டர் வெளிப்படுத்துது. அப்படிங்கிறது ஒரு ஜீன் 2 அல்லீல் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது, கேமெட்டா இருக்குது, திருப்பி வந்து ரீயூனியன் ஆகி ஃபெர்டிலைசேஷன் சமயத்தில் அந்த ஜீனோட கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பேர் ஆகிற அல்லீலும் இந்த ஜீனோட இன்னொரு பேர் ஆகிற அல்லீலும் ஒன்றா சேர்றப்ப டெசிஷன் எடுக்க வைக்குது. அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்டு. இதுக்கு பேர், இந்த கேமெட்டா பிரியறதுக்கு பேர் லா ஆஃப் செக்ரிகேஷன் பேர். ஏன் லா ஆஃப் செக்ரிகேஷன்? இப்போ இந்த கேரக்டர் வந்து அப்படியே ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் போல அதோட பேரு 2 கேமெட்டா பிரியுது. ஒரு ஹோமோசைகஸ் டாலாக இருக்கட்டும், ஒரு ஹோமோசைகஸ் ரிசர்சிவாக இருக்கட்டும், அல்லது ஹெட்ரோசைகஸ் டாலாக இருக்கட்டும், அதோட பேர் பிரிஞ்சு கேமெட்டா போய் மறுபடியும் ரீயூனியன் ஆகுது. அப்படி கேமெட்டா பிரிகிறத நம்ம லா ஆஃப் செக்ரிகேஷன், பிரிதல் அப்படிங்கிறோம். அந்த லா ஆஃப் செக்ரிகேஷனையும் இவர் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி லா ஆஃப் செக்ரிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. டூரிங் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் 2 alleles the capital T from one parent say through pollen. இதில் வந்து இன்னும் போலன் ஆகும். இப்போ கேபிட்டல் T இருக்கிற போலன், ஸ்மால் T இருக்கிறது ஃபீமேல் கேமெட் ஆட் பண்ணி மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும், ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல், ஒரு கேமெட் மேலாக இருந்து இன்னொரு கேமெட்லேருந்து ஃபீமேலாக மாறி 2 ரீயூனியன் ஆகி சைகோட்டாக மாறுது. இது எப்போதும் நமக்கு வழக்கமாக கொடுக்குறது தான். அந்த சைகோட்டில் கேபிட்டல் T ஸ்மால் T இருந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்டு அது வந்து ஹெட்ரோசைகஸாக, இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸ் தான் கேபிட்டல் T ஸ்மால் T வருது அப்படிங்கிறதே அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த எஃபர்ட் இது வந்து புன்னட் ஸ்கொயர் இல்லை, இதுக்கு இந்த ஸ்கொயர் வந்து புன்னட் ஸ்கொயர் பேர் கண்டுபிடிச்சவர் புன்னட்ங்கிற சயின்டிஸ்ட்டு. அவர் பேரில் பிரிட்டிஷ் ரெய்னால்டு அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சனால இந்த பேர். ஸோ பேரண்ட் ஸ்கொயர் சோர்ஸ் பேரண்ட் டால். இதில் வந்து இது ஒரு மேல் கேமெட், இது ஒரு ஃபீமேல் கேமெட், அப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்படி தான் இது ஒன்று போலன், இன்னொன்று வந்து ஸ்டிக்மா, 2 இணைஞ்சி சைகோட்டா மாறுது. இது நம்ம கடைசியாக கிடைக்கிறது. ஸோ இது வந்து ஜீனோடைப்பு. இது வந்து 50% 50 to 50% நமக்கு கிடைக்குது. எது கிடைச்சாலும் இதனுடைய வழித்தோன்றல் ஓங்குத்தன்மை 50%, ஒடுங்குத்தன்மை 50%. அப்போ அதை கிராஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் ஓங்குத்தன்மையாக இருக்கோ அதுவும் இதுவும் கிடைக்கிறப்ப நமக்கு 50-50% அதோட ரேஷியோ கிடைக்குது. அந்த 50% வர்றதுக்கு காரணம் அல்லியில் இருக்கிறவங்க தான். இது இதோட முக்கியமான விஷயம். அடுத்தது now we can see about law of dominance. The law of dominance ல
Mendel observed and concluded certain important points. One is characters are controlled by discrete unit called factors. Already I explained it in details what is the importance of factors. The factors only carry the information from one generation to another generation. So characters are controlled by discrete unit called factors. Then factors, how it is occur? The factors occurs in pair. We notified it. Factors are gene, but gene are two different allele. Rendu allele irukku at the event of gamete formation. After the reduction division, gametes are formed. Then it will reunion at the zygote. So hence we can say that gamete or otherwise the pair of characters are segregated as a allele. So factors occurs in pair. In a discrete pair of character, one member of pair dominant over the other recessive. Important points. ஒரு dominant character இன்னொரு recessive character dominate பண்ணுது. அதாவது ஓங்குத்தன்மை உள்ள காரணி ஒடுங்குத்தன்மை உள்ள காரணியை ஒடுக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அப்போ ஃபேக்டர்ஸ் தான் ஒரு ஜெனரேஷன் அந்த ஃபேக்டரே பேராக இருக்கு. அதில் அந்த பேரில் ஒன்று வந்து டாமினேட் கேரக்டராக இருந்தால் அந்த ரிசர்சிவ் கேரக்டரை ஒடுக்குது, அடக்குது, வெளிப்பட வைக்க மாட்டேங்குது. இதுதான் அதோட லா ஆஃப் டாமினன்ஸோட இம்பார்ட்டன்ட். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பீனோடைபிக் ரேஷியோவில் 3:1 பார்க்குறோம். அதாவது 3 டால் 1 டுவார்ஃப். ஸோ அவருக்கு ஒரு John Grieger Mendel wants to get the pure information about which one is genotype in the F1 or F2 generation. அதாவது F1 ஜெனரேஷன்லையோ அல்லது F2 ஜெனரேஷன்லையோ பீனோடைப்பா இருக்கிறது ஆக்சுவல் ஜீனோடைப் என்ன? ஏன்னா ஓங்குத்தன்மை வெளியில தெரியுது, ஒடுங்குத்தன்மை உள்ள இருக்கு. ஆனால் அது ஹெட்ரோசைகஸ் கேரக்டரா இருக்கு. அப்போ ஜீனோடைப்பிக்கா ஒன்று டாமினன்ட் இன்னொன்று ரிசெசிவ் அடங்கி இருக்கு இல்லையா? அது ஏன் அது 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 எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறார். அதுக்கு ஒரு டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு ஒரு சோதனை கிராஸ், அதாவது டெஸ்ட் கிராஸ்ன்னு ஒன்று பண்ணுறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஹெட்ரோசைகஸாக இருக்கிறத டால் டுவார்ஃபாக இருக்குது, ஒன்று டி இன்னொன்று ஸ்மால் டி, ஒன்று கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருக்குன்னா அதோட ரிசெசிவ் கேரக்டர் ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கிறதோட கிராஸ் பண்ணி பார்க்குறது. அப்படி பார்க்குறப்ப இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டிஃப்ரெண்டாக வேற ஒரு பிளான்ட் அதோட கலர் எடுத்துக்கிறாரு, வயலட்டு ஒயிட்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிறாரு. இங்கே பாருங்க, செஸ்ட் கிராஸில் ஹோமோசைகஸ் ரிசெசிவர் ஸ்மால் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ இது வந்து டாமினேட்டு கேரக்டர், இது வந்து வயலட்டு ஸ்மாலாக இருக்கிறது, அதாவது கேபிட்டல் டபிள்யூ 2 கேரக்டர் இருக்குது. பியூர் வயலட் கலர், இது வந்து ஒயிட் கலர். இது என்ன பண்ணுறாருன்னா, அது செக்ரிகேட் ஆகும் இல்லையா, கேபிட்டல் டபிள்யூ அது ஸ்மால் டபிள்யூ கிராஸ் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு கிடைக்கிறது எல்லாமே இது ரிசர்சிவ் கேரக்டர். இங்கே எல்லாமே ரிசர்சிவ் கேரக்டர் வச்சுருக்காரு, இது எல்லாம் டாமினன்ட் கேரக்டர் வச்சுருக்காரு. அதில் எல்லாமே டாமினன்ட் கேரக்டராக வந்துச்சு. இப்போ அவர் தெரிஞ்சு போச்சு இந்த ஜெனரேஷனில் டாமினன்ட் கேரக்டருக்கு இதை டெஸ்ட் கிராஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் கிடைக்கிற அந்த கேபிட்டல் டபிள்யூ ஸ்மால் டபிள்யூ இருக்கு இல்லையா, இந்த வயலட் கலருக்கு டாமினேட் பண்ணுற இந்த கேபிட்டல் டபிள்யூ ஒரு அங்கீனும் ஸ்மாலாக இருக்கிற இதையும் ப்ளஸ் பியூராக இருக்கிற ரிசர்சிவோட, அதாவது ரெண்டுமே டபிள்யூ இந்த ஒயிட் பிளான்ட்டோட ஒயிட் கலர் பிளான்ட்டோட கிராஸ் பண்ணுறப்ப அவருக்கு 50% வயலட் 50% ஒயிட் கிடைக்குது. இது டெஸ்ட் கிராஸ். இது ஜென்ரலாக டெஸ்ட் கிராஸில் நம்ம ஜென்ரலாக கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு ஹெட்ரோசைகஸ் கேரக்டரோட ஒரு ஹோமோசைகஸ் ரிசெசிவை கிராஸ் பண்ணி கிடைக்கிறது தான் டெஸ்ட் கிராஸ். அது எப்போதுமே 50% டாமினேட்டிவ் கேரக்டரும் 50% ரிசெசிவ் கேரக்டர் கிடைச்சிடும். அப்போ நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. இந்த ஹெட்ரோசைகஸ் கேரக்டரில் இருக்கிற இந்த இது வந்து
டாமினேட் பண்ணது இத்தனை பர்சன்ட் நமக்கு கிடைக்குது, ரிசர்சிவ் பியூர் கேரக்டர் இப்படி கிடைக்குதுங்கிறத ஒரு டெஸ்ட் கிராஸில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு ஒன்று அந்த லாவை கண்டுபிடிக்கிறாரு நம்முடைய ஜான் கிரிகர் மெண்டல். அது என்ன லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்? இப்போ நம்ம வந்து பியூர் டால், அப்புறம் பியூர் டுவார்ஃபு, ஓம்பு தன்மை உள்ள கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்த உடனே வெளிப்படுறது அந்த கேபிட்டல் டீயோட கேரக்டர், இந்த ஒடுங்கு தன்மை உள்ள கேரக்டர் இருந்தோம். ஏதாவது ஒன்று தான் வருது, ஒன்று உயரம் இல்லைன்னா குட்டை. அதுக்கப்புறம் அது செல்ஃப் பாலினேட் பண்ணோன்னே என்ன கிடைக்குது? F2 ஜென்ரேஷனில் 3 உயரமான கேரக்டர், ஒரு குட்டையான கேரக்டர். இதான் நம்ம பார்த்தோம். இப்போ வேற எதுவும் பிளெண்ட் ஆகல, பிளெண்டிங் கேரக்டருக்கே வேலை இல்லை, புதுவிதமான கேரக்டர் வர்றதுக்கு வேலை இல்லை. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு புது டவுட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்னாப் டிராகன் அப்படிங்கிற ஒரு பிளான்ட், அதை வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ்க்கு he experimentally doing the monohybrid cross in a system of pollination and with the help of snapdragon plants and where the allele is incomplete dominance னு வர்றாரு. அதுக்கு எப்படி அவருக்கு அது கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிராஸ் பண்ணி பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர்ங்கிறது ரெட் ஃப்ளவர், பியூர் ரெட், கேபிட்டல் ஆர் ரெட் ஃப்ளவர் ப்ரீடிங் வித்து இப்போ ஸ்மால் ஆர் ஒயிட் ஃப்ளவரோட ஸ்மால் ஒயிட் ஃப்ளவர், இது பியூர் ரெட்டு, இது பியூர் ஒயிட். கிராஸ் பண்ணுறப்ப F1 ஜென்ரேஷனில் நமக்கு கிடைக்கிறது என்ன? ஒன்று டாமினேட்டும் ஒன்று ரிசர்சிவ் கிடைக்கும். அப்போ கேபிட்டல் ஆர் கிடைக்கும். இந்த கேபிட்டல் ஆர் F1 ஜென்ரேஷனில் ஒரு ரெட்டாகவும் இல்லை, ஒயிட்டாகவும் இல்லை, டாமினேட்டும் பண்ணல. இந்த ஆரை டாமினேட் பண்ணாமல் ஒரு பிங்க் கலர் புதுசாக கிடைக்குது. ஒன்று ரெட்டாக கிடைக்கணும் அக்கார்டிங் டு லா ஆஃப் டாமினன்ஸ் படி, இன்னொன்று ஒயிட்டாக கிடைக்கும். ஆனால் இங்கே now he is observed the plant after the monohybrid cross in the F1 generation, the pure red color capital R breeding with the smaller white flower. Then he completely the F1 generation are capital R is there, but color is entirely different, mixed color in between this red and white. Hence the allele is producing the F1 generation capital R small r, hence to be colored, mixed in color, that is called pink in color, but it is entirely different from others. So these capital R not dominate this small r, hence we can say it is the incomplete dominance. So the capital R was not completely dominant over small r, hence capital R small r is always be in pink color. இந்த பிங்க் கலரை இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரை அதோட கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட கிராஸ் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ரெட்டு ஒரு 1:2:1 கிடைக்குது. அதில் ரெண்டு பியூர் ரெட்டு ஒன்றும் பியூர் ஒயிட் ரிசர்சிவ் ஒன்றும், இந்த நடுவில் இருக்கிற பிங்க் அந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் வர இடத்துல மட்டும் பிங்க் கலர் கிடைக்கிறதுனால இந்த லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிற லாவை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இப்போ இங்கே ஒன்று தெரியும் பாருங்க, இங்கே திருப்பி பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் அன்னில பிரிகிறப்ப கேமிட்ஸை பிரிகிறப்ப இந்த இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எக்ஸிபிட் ஆகுது. இப்போ கேபிட்டல் ஆரோட சேர்றப்ப பியூர் ரெட்டு கிடைக்குது. இந்த கேபிட்டல் ஆர் இந்த ஸ்மால் ஆரும் இந்த கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரும் நடு நிலையில் இருக்கிறதுனால நம்ம அப்பவே சொன்னோம், இந்த ஆர் இந்த கேபிட்டல் ஆர் வந்து நாட் கம்ப்ளீட் டாமினன்ட் ஓவர் த ஸ்மால் ஆரு, அதனால பிங்க் கலரு பியூரா இருக்கிற இந்த ரிசர்சிவ் கேரக்டர் திரும்ப கிடைக்கிறது ஒயிட். ஸோ 1:2:1. ஸோ லா ஆஃப் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ங்கிற நெக்ஸ்ட் லாக்கு John Gregor Mendel produced the second law. So it is called the law of dominance. So now already we have been completed law of inheritance, principles of inheritance, next law of dominance, அப்புறம் law of incomplete dominance, law of segregation எல்லாமே complete ஆச்சு. Thank you very much.